இந்த கணவன் மனைவி நீண்ட நாளாக குழந்தை இல்லை. அந்த ஆலயம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் கருவளச்சேரி, அதாவது கும்பகோணம் பக்கத்தில் மருதாநல்லூர் அருகே கருவளச்சேரிங்கிற ஊர் இருக்குது. இதே பக்கத்திலே திருக்கற்காவூர்னு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச கோயில். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் திருக்கற்காவூர். அது வந்து கரு காத்த நாயகி கற்பராசி அம்பிகைன்னு பேர். அம்பாளுடைய பேர் கற்பரட்சகாம்பிகை. திருக்கற்காவூர் கரு உருவாயிடுச்சுன்னா கரு காக்கிற நாயகி திருக்கற்காவூர். கருவே எனக்கு ஒரு 10 வருஷமா உருவாகலை சார், 5 வருஷமா உருவாகலைன்னா கருவளச்சேரி. கருவளச்சேரி கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அங்கே வந்து எப்போதும் திருக்கற்காவூரில் செய்கிற மாதிரியே 7 மஞ்சள் கொடுப்பாங்க. அந்த படியில் எல்லாம் காசு வைக்க சொல்லுவாங்க. ஒரு ரூபா காசு வைக்க சொல்லுவாங்க. அந்த காசு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த மஞ்சளை வந்து யார் அந்த பெண்கள் யூஸ் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மஞ்சள். வெளியூர் போகிறப்ப எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே எல்லாமே சொல்லுவாங்க, அந்த கோயிலில் எல்லா விஷயமும் சொல்லிடுவாங்க. அந்த சாமி பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாள். அம்பாள் பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாள். அந்த மஞ்சளை வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மஞ்சள் குளிக்கணும். 3 மாதம் மஞ்சள் குளிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க. இது கண்டிப்பான உண்மை. ஏன்னா என்னுடைய கிளைண்ட்டுகள், என்னுடைய வாசகர்கள்லாம் நான் அனுப்பிச்ச சொல்லி 10 வருஷம் குழந்தைனால அந்த ஊருக்கு போனாங்க. குழந்தை கன்சீவ் ஆகிடுச்சு. இப்போ 2 ட்வின்ஸ் குழந்தையோட பிறந்திருக்கு.